அனைவருக்கும் வணக்கங்க. இங்கே பாருங்க, இதுக்கு ஒரு நிமிஷம் பாருங்க. மயிலாடுதுறை மன்னப்பந்தலில் உள்ள வாக்கு எண்ணும் மையத்தில் சிசிடிவி கேமராவில் கோளாறு இருப்பதாக கூறி தாவேகா, அதிமுக, பாமக முகவர்கள், தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் மற்றும் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஸ்ட்ராங் ரூம் மற்றும் வாக்கு எண்ணும் மையத்தில் உள்ள கணினிகள் மற்றும் சிசிடிவி கேமராக்களின் நேரங்கள் மாறுபட்டு காட்டுவது குறித்து அதிகாரிகளிடமும் கண்காணிப்பு கேமரா தொழில்நுட்ப வல்லுநர்களிடமும் கேள்வி எழுப்பிய போது அவர்கள் அலட்சியமாக பதிலளித்ததாக கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். யதார்த்தமா கம்ப்யூட்டரை செக் பண்ணும் பொழுது பார்க்கும் பொழுது எல்லாமே டிஃப்ரெண்டான டைம். டிஸ்பிளேல ஒரு டைம் ஓடுது, உள்ள கேமரால ஒரு டைம் ஓடுது. அதை உன்னிப்பா கவனிக்கும் போது பார்த்தாதான் கேமராக்கள் எல்லாமே 3 மணி நேரம் பின் சைடு பேக் சைடு ஓடிட்டு இருக்கு. இப்ப 17.20னா ஃப்ரண்ட்ல ஓடுறது 20 ஓடுது. இது மாதிரி ஓடிட்டு இருக்கும் போது நாங்க கேள்விகள் கேட்டோம். எந்த அதிகாரிகளும் வரல. டெக்னீஷியன்ட்ட போய் கேட்கும் போது இது டெக்னீஷியன் ப்ராப்ளம், ஒரு சைடு இன்வெர்டர்ல ஓடுது, ஒரு சைடு கரண்ட்ல ஓடுது, அதனால இந்த ப்ராப்ளம் வருதுன்னு ஈஸியா அந்த பதில சொல்றாரு. பார்த்துட்டு இருக்கும் போது அடுத்தது கண்ட்ரோல் ரூம் எங்க இருக்குன்னு சொல்லுங்க, அதை நாங்க போய் அங்க செக் பண்றோம் அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த கண்ட்ரோல் ரூமை போய் பார்க்கும் பொழுது குறிப்பாக சீர்காழி தொகுதியும் பூம்புகார் தொகுதியும் வாக்குப்பெட்டிகள் வைக்கக்கூடிய பேக் சைடு, அதாவது பேக் சைடு குறிப்பா 3 மணி நேரம் டிஃப்ரெண்டா பேக் சைடு ஃபுல்லா கேமரா மாறி மாறி டிஃப்ரெண்டா ஓடிட்டு இருக்கு. இத கேள்விகள் கேட்கும் போது அங்க உள்ள தாசில்தார் அதிகாரிகள்கிட்ட கேட்கும் பொழுது உத்தரவு மேல இருந்து சொல்லணும், எங்களுக்கு லைவா காமிங்க, நாங்க யாராவது ஒருத்தவங்க போய் நிக்கிறோம், இல்ல காவல்துறை யாராவது ஒருத்தவங்க போய் அங்க நிக்கட்டும், அப்பதான் லைவ் தெரியும், இல்ல மேல இருந்து எங்களுக்கு வரும்னு சொல்லும் போது ஆர்டிஓ சீர்காழி ஆர்டிஓவை தொடர்பு கொள்றோம். சீர்காழி ஆர்டிஓ என்ன சொல்றாருன்னா, இது நான் முடிவு பண்ண முடியாது, கலெக்டர் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே நாங்க கலெக்டரோட போனுக்கு தொடர்பு கொள்றோம். நாட்டுச்சிபிள்ல இருக்கு ஒரு மிகப்பெரிய இந்திய தேர்தல் ஆணையம், தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் மாவட்ட ஆட்சியரை அதிகாரியா நியமிச்சிருக்காங்க. இந்த பிரச்சனைகள் நடக்கும் பொழுது தாசில்தாரையோ ஆர்டிஓவையோ நாங்க தொடர்பு கொண்டா மேல் அதிகாரிகளை தொடர்பு கொள்ளுங்கன்னு சொல்றாங்க. நாங்க தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த அதிகாரிகளோட தொலைபேசி எண்ணும் எந்த விதமான தொடர்புலையும் இல்லை. இதுக்கப்புறம் நாங்க யார்கிட்ட போய் சொல்றதுன்னு தெரியல. இங்க என்ன நடக்குது, மயிலாடுதுறை சட்டமன்ற 3 தொகுதியிலையும் என்ன நடக்குதுன்னு எனக்கு சரியாவே தெரியல. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதியில நடக்கக்கூடிய தேர்தல், மயிலாடுதுறை மாவட்டத்துல மட்டும் ஏஜென்ட் யாருமே மொபைல் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு உத்தரவு வருது. நேற்று நடந்த கலெக்டர், ஆர்டிஓ, தாசில்தார் கூட்டத்துல கூட எங்க வேட்பாளர்கிட்ட யார்ட்டையுமே மொபைலை நீங்க யூஸ் பண்ணக்கூடாது, அதாவது தொலைபேசியை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லல. இந்த இஷ்யூ நடந்த பிறகு நீங்க யாரும் தொலைபேசியை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதிகாரிகளை கேட்கும் பொழுது மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு ஒரு தனி சட்டம், தமிழ்நாட்டுக்கு ஒரு தனி சட்டங்கிற மாதிரி இங்க மயிலாடுதுறை மாவட்டத்துல நிலவரம் இருக்கு. குறிப்பா பேக் சைடு இருக்கிற கேமராக்கள் நேரங்கள் தாமதமாக பின்தங்கி ஓடுகிறது. அதற்கு சரியான தீர்வு கொடுங்க. நன்றி. இது நியாயமாங்க? இது நியாயமாங்க? இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாம் ஓட்டு போட்டது அக்கிரமானியா இந்த தமிழ்நாட்டில் நடக்குது. இது நியாயமாங்க? இதை நீங்களே சொல்லுங்க. இது நியாயமா? எவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாரும் ஓட்டு தேக்க இவ்வளவு பேர் அந்த திமுக பண்ணுது, தான் நியாயமாங்க? அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இதெல்லாம் நீங்கள் தான் இதுக்கு பதிலே கொடுக்கணும். சத்தியமாக உயிரே போகுதுங்க. என்னென்னமோ நம்ம கற்பனை பண்ணுறோம், இந்த மாதிரி பண்ணுறது நியாயமாங்க? சத்தியமாக அண்ணா விஜயன் நிலை என்னென்ன பண்ணுறீங்க? மோசமாக நடக்குதுன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுக்கான பாடுபட்டோம்.